2 கோடி ரூபா 3 கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போட்டால் வரும்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிம்பிளாக சொல்கிறேன். மாதம் 2000 3000 போட்டு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கைக்கு 2 கோடி ரூபா கிடைக்கும், 3 கோடி ரூபா கிடைக்கும். 5 கோடி எவ்வளவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா? உண்மைதான். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க என்னோட 20 வருஷம் கழிச்சு 5 கோடி ரூபா என்ன பெருசாக? ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அமௌண்ட்டுக்கும் வச்சு பார்க்கணும். நீங்கள் 10 கோடி ரூபா பெருசா 20 கோடி ரூபா பெருசா அப்படிங்கிற பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க ரிட்டர்ன்ஸ் வந்து 8 கோடி ரூபா வந்துச்சுன்னா எத்தனை மடங்கு? 2.5 மடங்கு. 2.5 மடங்கு. அது மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2.5 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதம் நான் 5000 10,000 போடுறேன், எனக்கு 30 வருஷத்தில் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. அதனால தான் சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டு. ஆனால் அதுலேயும் எது நல்ல ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்னங்கிறது அமையும். ஆனால் நல்ல ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.